ஹை கைஸ், நம்ம இந்த வெடியில பேட்டில் த்ரூத் ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 11 அப்புறம் 12 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முகு சீனியர் இப்பயாவது சோலாலோட உண்மையான பவர் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவரும் சரி நான் உங்க கூட சேர்ந்துக்கிறான், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அவன் என்னன்னு கேட்க, எனக்கு பவர் வேணும், நீ ஹெவன்லி ஃபிளேமை டிரான்ஸ்ஃபர் பண்றதா சொன்ன அந்த ஃபார்மேஷன் கிட்ட என்ன கூட்டிட்டு போ, நானே அதுக்குள்ள அதை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அவன் லைட்டா யோசிக்கிறான், என்ன உன் இடத்த நான் பிடிச்சிருவானு உனக்கு பயமா இருக்கா? வழக்கமா நம்ம எல்லார்கிட்டே இருக்கிற வீக்னஸ் அவன் கிட்டே இருக்கு, பயப்படுறியான்னு கேட்டவனே அப்பெல்லாம் இல்லையன்னு சொல்லி அவரை நேரா கொண்டு போய் அந்த ஃபார்மேஷன் முன்னாடி நிறுத்திடுறான். சோலாலோட உண்மையான பவர் இந்த ஃபார்மேஷன் தான். இவன் அப்படியே ஒரு காடு மாதிரியான இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டோகுய் பவர்ஸை நம்ம அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், பதிலுக்கு அதை விட பல மடங்கு பவர்ஸை இது நமக்கு தரும். அவன் முன்னாடி இப்ப இந்த பாறையும் இருக்கு. ஆள் கொஞ்சம் கூட யோசிக்காம அவனோட ஒரு கையே பிச்சு எரிஞ்சிடுறான். அந்த இடம் ஃபுல்லா ரத்தம் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல திரும்ப அவனுக்கு ஒரு புது கை உருவாக, இப்ப நான் தான் இந்த ஃபார்மேஷனுக்கு மாஸ்டர், என் இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாது. நம்ம யோசன், நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, நீ நல்லா யோசிச்சு பாரு, உன்னை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஃபார்மேஷனோட உண்மையான மாஸ்டர் மென்சன் இதை உனக்கு விட்டு கொடுத்திருப்பான்னு நினைக்கிறியா? மோகு, உனக்கு புரியல, இதான் உண்மையான பவுன்னு சொல்லிட்டு நம்மளால அப்படியே பிடிச்சி அவருக்குள்ள இருந்து அந்த ஹெவன்லி ஃபிளேம் எடுக்க ட்ரை பண்றான். அது எங்க போச்சு? அவனுக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. சியோன்னு சொல்லி சமகானோட கத்திட்டு அவனை கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடி வச்சு கொல்றான் பாரு. இப்ப அப்படியே நம்ம கூக்லான்னு அவங்க ஹெட் நம்ம சியோ சூனரை அங்கிருந்து அவங்க எல்லர்ஸோட கல்வெட்டுக்கு முன்னாடி மண்டியிட சோறாரு. நான் உன்னை சியோ கிளான்ல விட்டுட்டு வரும்போது என்ன சொன்ன? ஏன்சியன் பிளட் லைனை பயன்படுத்தி அந்த ஜெட் பீஸை பாதுகாக்கணும்னு சொன்னீங்க, அது மட்டும் தானா? ஒருவேளை சியோ கிளானே அழியிற நிலைமை வந்துச்சுன்னா அப்ப அதை நான் இங்க கொண்டு வரணும்னு சொன்னீங்க. நீ என் கிட்ட வேணா போய் சொல்லலாம், இவங்க எல்லாரும் சோலால் கூட மோதி செத்தவங்க, இவங்க கிட்ட நீ என்ன சொல்ல போறங்கிற மாதிரி அவரை கேட்க, அவங்களும் உண்மையா ஒத்துக்கிறாங்க. அந்த ஜேபிஸ் அதுக்கு சொந்தமானவங்க கிட்ட தானே இருக்கு, அது எதுக்காக நம்ம எடுக்க நினைக்கணும்? நீ என்ன ஆரம்பத்துல இருந்தே தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அந்த ஜேபிஸுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை பத்தி ஆள் இப்பதான் வாய திறக்கிறாரு. சோலால எதிர்க்கிற சக்தி அதுலதான் இருக்கு. ஒரு காலத்துல டோகுய் கான்டினென்ட்ல மொத்தம் 8 பவர்ஃபுல்லான கிளான்ஸ் இருந்துச்சு. அதுல ஒண்ணுதான் சோல் கிளான். அந்த கிளான் ஹெட்டோட பேராசில தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சு இருந்திருக்கும். பவர்ஸ் அதிகப்படுத்த அவன் ஒரு வித்தியாசமான டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறான். மத்தவங்களோட டோகுய அப்சர்வ் பண்றது. அவனோட அட்டூழியத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருந்துச்சு. அவன் தன்னை தானே ஹோட்டேன் எம்பரர்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டான். அவனை எதிர்க்கிற தெரியும் யாருக்குமே இல்ல. அப்பதான் சியோ சுவான் களத்துல இறங்குனாரு. என்னது சியோ சுவானா? ஆமா, சியோ கிளானோட லீடர். ஹோட்டேனை காலி பண்ற போராட்டத்துல ஆள் தன்னோட உயிரையே தியாகம் பண்ணி இருந்திருப்பாரு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நாங்க நினைச்சோம், ஆனா அது வெறும் சில காலங்களுக்கு மட்டும்தான். ஹூமிங்ஸ் ஒருத்தன் அந்த இடத்த ரூல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் அதே டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அவன் பவர்ஸை அதிகப்படுத்துறதுக்கான வேலையை ஆரம்பிக்க, நம்ம யோஜன் மாஸ்டர் ஆளுங்களை திரட்டி அவனை அட்டாக் பண்ண கிளம்பிடுறாரு. அவனை சென்ட்ரல் பிளேன்ல இருந்த ஒரு போதி ட்ரேக்கு கீழே நாங்க அடக்கிட்டோம். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் மோகு எங்க போனான்னு தெரியல, ஆனா இப்ப அவனும் திரும்ப அதே மெத்தட கையில எடுத்திருக்கான். அன்னைக்கு நடந்த வார்ல அதிகப்படியான பவர்ஸை யூஸ் பண்ணதுனாலதான் சியோ கிளான் இப்ப இந்த ஒரு நிலைமையில இருக்கு. இன்னைக்கு முழு பவர்ஸோட இருக்கக்கூடிய ஒரே ஏன்சியன் கிளான் கூ கிளான் தான். சோலால அழிக்க வேண்டியது நம்மளோட கடமைன்னு அவரு சொல்றாரு. நம்ம சூனர் சியோயன் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கான். அந்த ஜேடு உண்மையிலேயே அவங்களை அழிக்க ஹெல்ப் பண்ணணும்னா அவனே அதை பண்ணிடுவானா? இல்ல, மோகுவோட உண்மையான பவர் என்னங்கிறது அவனுக்கு தெரியாது. விஷயத்தோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு இப்பதான் புரியுது. அப்படின்னா நம்மளோட உடனே தடுத்து ஆகணும். அவரும் டென்ஷன் ஆயிடுறாரு. இனிமே சியோயனை பத்தி நீ யோசிக்கவே கூடாது. இன்னும் 3 நாள்ல நம்ம சோல் ஆல்ட்ரா பாதுகாக்க நீ கிளம்பணும். அங்க கிடைக்கிற டயத்தை யூஸ் பண்ணி உன் கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணு. ஆனா அவங்களுக்கு அந்த ஐடியா சுத்தமா பிடிக்கல. நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. குய கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப கிட்ட ஏன்ஷியன் ஜேட பத்தின எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். அவரும் அதை பத்தின சீக்ரெட்ஸ் இப்பதான் என்கிட்ட சொன்னாரு. நம்ம உடனே சியோயனை வான் பண்ணி ஆகணும். பர்மிஷன் இல்லாம உங்களால வெளியே போக முடியாதுன்னு அவரு சொல்ல, குயா நான் இது உங்ககிட்ட கேட்க கூடாதுதான், ஆனா இங்க எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல. இப்ப டீமன் பிலிம் வேலிங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. பார்டர்ல ஒரு ஆர்மி கேம்ப் இருக்கு. அந்த இடத்துக்கு தனியா ஒரு லேடி வர பாஸ் இருக்கா, அவங்களும் இருக்குன்னு சொல்லி அதை காட்டுறாங்க. அவங்க கையில ஏதோ ஒரு பாக்ஸும் இருக்கு. அவன் நேரா அவன் ஹெட் கிட்ட இழுத்துட்டு போயிடுறான். நீ டீமன் வாலியை சேர்ந்த போல. அவன் ஆளுங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அவன் அப்படியே அவங்க பக்கத்துல வந்து, இப்ப டீமன் வாலியில யாரு இன்சார்ஜா இருக்கா? வேலி மாஸ்டர் தான். அது எனக்கு தெரியாதா? வேலி மாஸ்டர் யாருன்னு கேட்டா, இத அவனுக்கு தான் நீ கொண்டு போறியா? அந்த பாக்ஸ்ல 7th கிரேட் எலிக்சர் இருக்கு, அது யாரும் ஓபன் பண்ண கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா ஓபன் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவன் அதை டக்குன்னு திறந்துடுறான். உள்ள இருந்து ஒரு டார்க் பவர் மாதிரி வந்து அவன் அட்டாக் பண்ணிடுது. அவன் ஹெல்ப் கேட்டு கதறிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஒரு லேடி வந்து அங்க இருக்கிற ஒட்டுமொத்த காட்சியும் வெட்டி வீசுற மாதிரி காட்டுறாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் காலி. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆள் ஒரு வழியா அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி இப்ப
இப்ப டீமன் வேலிங்கிற அதே இடத்துலதான் வந்து நிக்கிறாரு. சென்ட்ரல் பிளானுக்கு போறதுக்கான டெலிபோர்டேஷன் இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்துல ஒரு கேம்ப் இருக்கு, ஆனா ஒரு பையிலையும் காணும். இங்க இருந்தவங்களாம் மாயமா போயிட்டாங்களா என்ன? சரி, இன்னைக்கு நைட்டு இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் கூலா உட்காந்துட்டு எம்பரர் சீலிங்கிற நம்ம சியோசுனர் கொடுத்த அந்த சீக்ரெட் டெக்னிக்கை ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சியோசுனரும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவை சென்ஸ் பண்ற மாதிரி தெரியுது. அவரும் ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. ஃபாலன் ஹார்ட்டுக்கும் எம்பரர் சீல் டெக்னிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆள் இப்ப வேற ஒரு இடத்துல இருக்காரு. அவர் சுத்தி நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு. கூடவே ஒரு வாய்ஸும் கேக்குது. நீ யாருன்னு அவரு கேட்க அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, சியோயான் நீ என்ன யாருன்னு கேக்குறியா? வெளியே அவரோட பாடிய ஒரு கொடூரமான தேல் கடிக்கிறதுக்காக வெறி கொண்டு வந்துட்டு இருக்கு. டக்குன்னு நம்ம மெடுசா அவரை காப்பாத்திடுறாங்க. அடிங்க சென்ட்ரல் பிளான் போற என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க தான் போயிட்டீங்களே. சென்ட்ரல் பிளான்ல நிறைய ட்ரெஸரிஸ் இருக்கும், என்னை விட்டுட்டு அனுபவிக்கலாம்னு பாத்தியா? என்னோட பில்லுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸையும் நீ கலெக்ட் பண்ணி ஆகணும், மறந்துடாத. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தங்க வராங்க. யாரான்னு பார்த்தா நேற்று கேம்பையே காலி பண்ண அந்த லேடி. அவங்க ஃபைட்டை தான் எதிர்பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம மெடுசா காலத்துல இறங்கிடுறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமா கட்டி புரண்டுட்டு இருக்கு. நம்ம சியோயான் நமக்கு இதுக்கு போவோம்னு சொல்லி ஒருமனு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம மெடுசா அவங்கள லெஃப்ட் ரைட்னு செமையா வாங்கிடுறாங்க. அவங்க பிளட்ல இருந்து ஒரு பாய்சன் மாதிரி போகுது. அவ பாய்சன் அட்டாக் இருக்கா? அவங்க ரெக்கையை விரிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக நம்மால் அவங்கள தடுத்துடுறாரு. இது கண்டிப்பா என்ன பிடிக்கிறதுக்கான ஒரு ட்ராப்பா தான் இருக்கணும். இந்த மேப் எடுத்துட்டு நீ உடனே டெலிபோர்டேஷன் இருக்கிற இடத்துக்கு போயிடு, நான் சீக்கிரமா அங்க வந்துடுறான். முடியாது, நான் அவளை பிடிச்சே தருவேன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரு புது ஆப்பு. ஒயிட் ட்ரெஸ்ல இருந்த அந்த ஒன்னு லேடி அங்க வராங்க. அவங்க வரும்போது ஏதோ ஒரு கேஸை யூஸ் பண்ணி அவரை மயக்கமாக்கிட்டு அப்படியே போட்டு தலான்னு போக அவரு முகத்தை பார்த்த உடனே ஏதோ ஒண்ணு அவங்கள தடுத்துறது. பிளாஷ்பேக்ல அவங்க பிரச்சனையில மாட்டிட்டு இருந்த ஒரு டயத்துல நம்மால் அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ண மாதிரிலாம் காட்டுறாங்க. அவரை கொல்ல மனசு இல்லாம கண்ணுல தண்ணியோட அவங்க அங்கிருந்து கிளம்ப மெடுசா சொன்ன மாதிரி அவங்க துரத்திட்டு போன அந்த லேடியை மடக்கி பிடிச்சிடுறாங்க. அங்க திரும்பவும் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுது. அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஃபுல் பவர்ஸோட சண்டை போடுறாங்க. அந்த லேடி நம்ம மெடுசாவை தூக்கி பறக்க விட்டுட்டு, இந்த வேலி ஃபுல்லா பாய்சன் பரவி இருக்கு, நீ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் இதுக்கு மேலேயும் உன்னால என்ன கண்டிப்பா தூக்கடிக்க முடியாது. இப்ப திரும்பவும் ஒரு குட்டி பிளாஷ்பேக். அவங்க கூட இருந்த அந்த ஒயிட் ட்ரெஸ் லேடியை காட்டுறாங்க. அங்க இருந்த ஒருத்தன் நம்ம சியோயான் கதையை முடிக்க சொல்லி அவங்கள மிரட்டிட்டு இருக்கான். அவன் தான் உள்ள வந்துட்டான, நீ எதுக்காக இன்னமும் காத்துட்டு இருக்கா? நீ சொல்றதெல்லாம் இனிமேலும் எங்களால செய்ய முடியாதுங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. அவன் அப்பதான் அவனோட மாஸ்க ஓபன் பண்றான். பார்த்தா நம்ம ஹென்ஃபெங். நீ மட்டும் அவனை கொன்னிட்டினா நான் உனக்கான ஆன்டிடோஸை கொடுத்துடுறான். நீயும் சீசனும் இதுக்கு மேலேயும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ தேவையில்லை. அவங்களும் இதான் நான் உனக்காக செய்ய போற கடைசி கொலை, நீ வாக்கு தவறக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல, நான் என்னைக்குமே அந்த மாதிரி பண்ணது கிடையாது. இப்ப அவங்க பார்ட்னரான அந்த சென்னுங்கிற லேடியை காட்டுறாங்க. நம்ம மெடுசாவை அவங்க செமையா பிடிச்சி லாக் பண்ற மாதிரி தெரியுது. கத்தி கழுத்துல இருக்கு, உன் கதை முடிய போகுது. அப்பதான் அவங்க வித்த காட்டுறாங்க. அவங்க கண்ணில் அப்படியே கலர் மாற அவங்கள அப்படியே மயக்கத்துக்கு தள்ளி அவங்க கையில இருந்த கத்திய ஒரே செகண்ட்ல அவங்க கைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப நான் சொல்றேன், நீ என்ன கொன்னாலும் உன்னால அவனை கண்டிப்பா காப்பாற்ற முடியாது. இந்நேரம் அவன் பாய்சன் அட்டாக்கை செத்துருப்பான். அவங்களும் லைட்டா சாக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ சேஃபா தான் இருக்காரு. அந்த லேடி தான் அவர் பக்கத்துல இருந்து அவரை கவனிச்சிட்டு இருக்காங்க. அவரை கண் முழிச்ச உடனே அவர்கிட்ட ஒரு அல்கெமிஸ்ட்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு, நீங்க இங்க மயங்கிருந்ததை நான் பார்த்தேன். இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க டோக்கி சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடும். நீங்களும் இங்கிருந்து கிளம்பிடலான்னு சொல்றாங்க. அவரும் நிஜமாவான்னு சொல்லி அதை எடுத்து தண்ணியில போட்டு குடிக்க போறாரு. டக்குன்னு பாட்டில தள்ளி விட்டுட்டு நம்ம மெடிசன் அங்க வந்துடுறாங்க. திரும்ப வந்துட்டியா? நான் மட்டும் வரலனா நீ செத்துருப்ப. ஆனா அவரை ஒத்துக்க மாட்டாரு. இவன் என்ன கொல்லணும்னு நினைச்சிருந்தா நேத்து என்ன மயக்கமாக்கினப்பே கொன்னு இருக்கலாம். அவங்களும் சாக்குறாங்க. அப்பனா உனக்கு தெரியுமா? தெரியும், நான் உன்னோட ஆரவை ஃபீல் பண்ண. நம்ம மெடுசா அவங்க யாருன்னு கேக்குறாங்க. இவதான் ஃபேரி டாக்டர். நான் மேஜிக்கல் பீஸ் மவுண்டன் கிட்ட காயப்பட்டு இருந்தப்ப இவதான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. நவனாவ கிடையாது, நான் மேஜிக்கல் மவுண்டனுக்குலாம் போனதே இல்ல. இவ ஒரு பாய்சன் மாஸ்டர்னு அவரு சொல்றாரு நம்ம மெடுசா. ஆனா பாய்சன் மாஸ்டர் ஆகுது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, அது எல்லாராலையும் முடியாது. எனக்கு தெரியும், இவகிட்ட பாய்சன் பாடி இருக்கு. அவங்க கடுப்பாய் அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுறாங்க. அப்படியே அவங்களோட பிளாஷ்பேக்கும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க பாய்சன் விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக மொத்த ஊரும் ஒண்ணு கூட நம்ம ஹீரோ இப்ப உள்ள வந்துடுறாரு. நீ தான் சரியாடியில இப்பதுக்காக இங்க வந்த, நீ ஆபத்துல இருக்கன்னு கேள்விப்பட்டேன். நீ எந்த தப்பும் பண்ணல, கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆகாது. நான் பாய்சன் பாடியோட பிறந்தது ஏன் தப்பா? இப்படி ஒரு வாழ்க்கையை நானா கேட்டேன்னு சொல்லி அவங்களும் அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஒரு டோக்கி மாஸ்டர் தானே, எனக்கு ஒண்ணுரு. வெளியே இருக்கிறவங்க அப்பதான் உன்னை நம்புவாங்க. அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ பண்ணாத தப்புக்காக நீ
நீ எதுக்காக சாகணும்? இல்ல என்னால என் பாய்சனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னால எல்லாருமே செத்துருவாங்க. நம்ம ஹீரோ அவங்க கையை பிடிக்க போறாரு. அவங்களும் அவர் சோல்லையே ஒண்ணு வைக்கிறாங்க. பயப்படாத, கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆகாது, உன்னால ஆபத்து இல்லைங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அவர் அவங்கள கூட்டிட்டு வெளியே வர, சீக்கிரம் அந்த சூனியக்காரியை போட்டு தள்ளுங்க. நம்ம சியோயான் இவகிட்ட இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்து யாராவது இங்க இருக்கீங்களா? உங்க ஃபேமிலியை சேர்ந்த யாரையாவது இவ காப்பாத்திருந்தா நீங்க முன்னாடி வந்து உங்க யாரவ எரிங்க. இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஃபேரி டாக்டர் நிறைய பேருக்கு நல்லது பண்ணி இருந்திருப்பாங்க. எல்லாரும் லைட்டா தங்கிட்டு இருக்க, இவெல்லாம் பிறந்திருக்கவே கூடாது, இவன் ஊரையே அழிச்சிருவான்னு சொல்லிட்டு அவங்க ஹெட் திரும்ப அவங்கள அட்டாக் பண்ண சொல்றான். யாரும் வருது, ஆனா நம்ம ஹீரோ தடுத்துடுறாரு. ஃபேரி டாக்டர் இப்ப முன்னாடி வந்துடுறாங்க. நீ இது வரைக்கும் எனக்காக பண்ணதே போதும், இதுக்கு மேல நானே பாத்துக்கிறேன். அவங்க பாய்சனை யூஸ் பண்ண ஆரம்பிக்க அங்கிருந்து மொத்த பேரும் தெரிச்சு ஓடிடுறானுங்க. நம்ம சியோயானோ அவங்கள தடுக்கிறாரு. நீ பொண்ணு இது கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஃபேரி டாக்டர் மத்தவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவா. அவர் எவ்வளவு சொல்லி கேட்காம அவங்க பவரை யூஸ் பண்ண நம்ம ஹீரோவே முன்னாடி வந்து அதை வாங்கிக்கிறாரு. நான் சொல்றதை கேளு, நம்ம இங்கிருந்து போயிடலாம். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன், என்ன நம்பு. அவ்வளவுதான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த வில்லேஜை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நான் இப்பதான் டோக்கி விஷயத்தை பத்திலாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வருஷம் மட்டும் போகட்டும், அதுக்குள்ள நான் தேர்ட் லெவல் அல்கெமிஸ்ட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் உன் பாய்சனை எப்படி சரி பண்றேன்னு மட்டும் பாரு. அவரு கேரிங் எல்லாம் பார்த்து அவங்களுக்கும் அவர் மேல லைட்டா ஃபீல் வர ஆரம்பிச்சிடுது. நீ இங்க என்ன பண்ற? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். வேலி மாஸ்டர் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுங்க. நான் நினைச்சா கண்டிப்பா உன்னை யாரோ ஃபோர்ஸ் பண்ணி தான் அதெல்லாம் பண்ண வைக்கிறாங்க. அது யாருன்னு மட்டும் சொல்லு. ஃபெங் சிட்டியோட மெடிசன் எம்பரர், உன்னால அவனை எதுவுமே பண்ண முடியாது. ஷின்ஃபங்கா, அந்த நாய் ஒன்னும் சாகலையா? என் அப்பாவை அவன் தான் கொன்னான். என்ன அவன் கிட்ட கூட்டிட்டு போ, அவனால மட்டும்தான் என்ன காப்பாற்ற முடியும்னு சொன்னானா? அவ உன்னை யூஸ் பண்ணிக்கிறான், அவனை நம்பாத. நம்ம மெடிசா அவங்க ஃப்ரெண்ட் அங்கிட்டு வந்துடுறாங்க. அவங்களும் இவன் சொல்ற இதையும் நம்பாத, இவனை மட்டும் கொன்னுட்டா அவர் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நம்ம சியோயான் என்ன நம்பு, உனக்கான ஆன்டிடோஸை நான் கண்டுபிடிக்கிறான். அவங்க டக்குன்னு கத்தி எடுத்து அவரை புடனையில வச்சிடுறாங்க. அவளை போக விடு, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற? நான் அவளை ப்ரொடக்ட் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். நம்ம சியோயான் சிக்னல் தர மெடிசாவும் அவங்கள விட்டுடுறாங்க. நம்ம ஃபேரி டாக்டர் அங்கிருந்து எஸ்கேப் ஆக, அவளுக்கு என்னாச்சு, அவ எதுக்காக இவ்வளவு யோசிக்கிறா? சரிங்க பர்சன் வந்து உட்காருங்க, நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் உங்க டாக்டர்லாம் திரும்ப வர மாட்டாங்க. அந்த இடத்தோட பர்சன் நம்மளால அட்டாக் பண்ணிடுது. என்ஃபங்க இவன் முன்னாடி வந்தாலும் கண்டிப்பா இந்த நிலைமையில உன்னால அவனை ஜெயிக்க முடியாது. அதான் ஆன்டிடோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு நம்ம ஃபேரி டாக்டர் கொடுத்த அந்த மெடிசன் எடுத்துடுறாரு. நம்ம மெடிசன் எவ்வளவு சொல்லி கேட்காம அவர் அதை வாயில போட்டுக்க அவருக்கு அப்படியே தலைலாம் சுத்தி ஒரு மாதிரியா போக ஆரம்பிக்குது. சிவன் உனக்கு என்னாச்சு? அட நான் சும்மா ஒரு ஆக்டிங்க போட்டான், நான் தான் சொன்னேன் ஃபேரி டாக்டர் கண்டிப்பா நல்லவதான். டக்குன்னு பார்த்தா ஆள் மயக்கமாய் கீழே விழுந்துடுறாரு. இந்த பக்கம் சென், நீ எதுக்காக அவனை கொல்லாம விட்ட? அவ என் உயிரை காப்பாத்தினவா, நீயும் தான். என் உயிரை காப்பாத்தினவங்களை கொல்றது ஒரு டாக்டருக்கு அழகு இல்ல. நீ ஒன்னும் டாக்டர் இல்ல, நீ ஒரு பாய்சன் பாட்டில். அவனை கொன்னதான் உன்னால இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும். அதுக்கு பதிலா நானே செத்துருவான். அவங்க பாய்சன் கண்ட்ரோல மீறி அவங்களே கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருது. ஆன்டிடோஸை பார்த்தா பாட்டில் காலியா இருக்கு. நான் போய் ஹென்ஃபன் கிட்ட ஹெல்ப் கேட்கிறேன். நம்ம மெடுசா நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவரை கவனிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமும் தெளியுது. ஆள் அப்படியே இருக்கிற மாதிரி ஆக்டிங்க போடுறாரு. நீ எந்திரிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். அவங்க திரும்ப ஒரு மண்டையிலே ஒண்ணு வைக்க போக இப்ப ஆள் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. அந்த இடத்தோட பாய்சன் எஃபெக்டும் குறைஞ்சிருது. கண்டிப்பா உனக்கும் ஆன்டிடோஸ் தேவைன்னு நினைக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் அந்த வேலியில இருந்த ஏதோ ஒரு இடத்த இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. இங்க வர அதே ஸ்மெல் தான் ஃபேரி டாக்டர் மேலேயே வந்துச்சு. நம்ம மெடிசாவும் எனக்கும் என்னன்னு புரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த இடத்த செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு பாட்டில் ஃபுல்லா விஷப்பாம்பா இருக்கிறத பாக்குறாரு. அப்படியே எபிசோட் 12 முடியுது. லிட்டில் ஃபேரி டாக்டருக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு, அவங்க எதுக்காக இங்க வந்து மாட்டிட்டு இருக்காங்க, நம்மால் அவங்கள காப்பாத்தினாரா இல்லையா, சென்ட்ரல் பிளேன் போறதுக்கான அந்த டெலிபோர்டேஷன் இந்த வேலையில அப்படி எங்கதான் மறைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.